What to do after one IVF cycle has failed? ஸோ நிறைய வாட்டி வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் ஐவிஎஃப்லேயே எல்லாருக்கும் கிளிக் ஆகாது. ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லேயே உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் திங், எவ்ரி திங் கோஸ் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. வேறஸ் சம்டைம்ஸ் ஒரு சில பெண்மணிகளுக்கு உங்களுக்கு ரெண்டாவதோ மூணாவது அட்டெம்ப்ட் ஆஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரோ தேவைப்படலாம். ஸோ ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது. அண்டு வந்து வயசை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஃபீமேலோட ஏஜ் எவ்வளோக்கு எவ்வளோ யங்காக இருக்கோ அப்போ தான் உங்கள் வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ துவண்டு போய் பல வருஷங்களை நீங்கள் இதுலேயே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு சில டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுறது மூலயமா, லேப்ரோஸ்கோபி பண்ணுறது மூலயமா, இரா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அசே செய்கிறதன் மூலிமா, PGTA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதன் மூலிமா ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்டை ரெண்டாவது வாட்டி பண்ணுறச்ச இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ வயது முதிர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த அட்டெம்ப்டை நீங்கள் மேற்கொள்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும்.